தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட திமுக எம்எல்ஏவை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கைதாகியிருந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏவை சந்திக்க முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் அங்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை எம்எல்ஏவை சந்திக்க காவல்துறையினர் மறுத்ததால் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், தற்போது அங்கு நிலை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரம். வணக்கம் மாணவி. தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசியதாக விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா மார்க்கெடையனை காவல்துறையினர் 5 காலை கைது செய்து சுமார் 5.5 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அவரை சந்திக்க வந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோரை சந்திக்க காவல்துறையின் அனுமதி மறுத்ததால் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருகே பெரும் பரபரப்பு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சில திமுக கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற திமுக உறுப்பினர் மார்க்கண்டேயன் இவர் நேற்று முன்தினம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் நடந்த வாக்காளர் நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் அவர் சட்டமன்றத்திற்குள் நடக்கும் நிகழ்வுகளை தொடர்பாக மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசினார். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையிடம் அவரை கைது செய்து நடவடிக்கைகளில் புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் மார்க்கண்டேயன் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை இன்று காலை அதிகாலை விளாத்திக்குளத்தில் உள்ள அவர் இல்லத்தில் வைத்து கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு காவல்துறையினர் அவரை அழைத்து வந்து தொடர்ந்து 5.5 மணி நேரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மருத்துவர்கள் அவர் உடல் தகுதி குறித்து பரிசோதனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அவரை சந்திக்க காலை முதலே திமுக வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி வகாப் மற்றும் மேயர் ஜெகன்பரி சம்மையார் அனுமதி கேட்டனர். ஆனால் காவல்துறை அனுமதியை மறுத்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையை கண்டித்து அங்கே குவிந்த நூற்றுக்கணக்கான திமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பி வந்ததினால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டமன்ற அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தனது ஆதரவாளர் நூற்றுக்கணக்கானவருடன் இன்று தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திற்கு கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றுள்ள மார்க்கெட்டை சந்திக்க வருகின்றனர். ஆனால் காவல்துறையினர் அவர்களுக்கு அனுமதி மறுத்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகே காவல்துறையினர் மற்றும் திமுக தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோர் வந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்தனர். அப்போது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளே விசாரணை நடைபெற்ற ஒரு மார்க்கெட்டை சந்திக்க காவல்துறை அனுமதி மறுத்ததை தொடர்ந்து அங்கே காவல்துறையினர் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் மற்றும் திமுக வாக்குவாதமும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதை சமாளிப்பதற்காக காவல்துறையினர் திமுக கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் டிஎஸ்பிக்கள் சுதீர் மற்றும் செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் காவல்துறையினர் அங்கிருந்து திமுகவினரை அப்புறப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு ஒரு போர்க்களம் ஒன்று காட்சியளிக்கிறது. மாலதி. முத்துமோகன், விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.